ஹாய், இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சோயா சுக்கா தான் பண்ணியிருந்தேன். இது சைட் டிஷ் ரைஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இந்த மீல் மேக்கர் அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் அது கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியிலே ஒரு 15 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் நல்லா பிழிஞ்சு அந்த தண்ணியை வெளியே எடுத்துடுங்க. அதுக்கிடையில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா பொடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல்லு பூண்டும், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி அதோட சேர்த்து இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த அந்த மீல் மேக்கர் இதோட போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா நல்லா ரா ஸ்மெல் போய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க.